இனி நம்ம பார்க்க போகுது ஃபிஷ்ல ஒர்க்கிங். அதான் நம்ம புதுசாக இப்போ வீடியோ போடுறோம். குருவி பற்றி தான் வீடியோ போடுறோம். வாங்க காக்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதான் நம்ம குருவிஸ் தெரியுதா? நான் உங்களுக்கு மதியானம் இதோட பட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா இவங்க அப்பா சாவி தரமாட்டார் காய்ஸ். அதான் ஒரு சோகமான விஷயம். பிளர்ராக தான் தெரியும். நில்லுங்க, கேமரா நான் துடைக்கிறேன். இப்போ தெரியுதா காய்ஸ்? இன்னும் மேலெல்லாம் நிறையா வச்சுருக்கான் ஃப்ரெண்டு. நில்லுங்க, இப்போ மீனை காட்டுறேன். மீன் காட்டுறா இங்கே வருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறதுல நம்ம பலூன் மொழி தான் அதிகமாக வச்சுருப்போம். பலூன் மொழி தான் காய்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். என்னடா ஒயிட் கலர் மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என் ஃப்ரெண்டு கொடுத்தான். அதில் அப்போ எக்கச்சக்க காமிக்கிறேன். இப்போ அது கூட எக்கச்சக்கமாக குட்டி போடும். இந்த பாருங்க, இது பலூன். இது ஒயிட்டு அதுக்குள்ளே குச்சிச்சு. இங்கே பாருங்க பலூன் மாலிலாம் எவ்வளோ வச்சுருக்கான்ட்டு தெரிஞ்சா எக்கச்சக்கமாக இருக்கும் காய்ஸ். அதிலே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு இங்கே பாருங்கள், இது அளவான ஒரு பலூன் மாதிரி. இதுதான் எனக்கு குட்டியாக போடுது. இப்போதைக்குன்னா இந்த டப்புலையும் அந்த பச்சை கலர் டப்பு காமிச்சல, அந்த பச்சை கலர் டப்புலையும் இந்த இதுலேயும் தான் குட்டி போடுது காய்ஸ். இல்லைங்க காய்ஸ், பிடிக்கிறேன். எனக்கு அந்த டப்புல காய்ஸ் இங்கே பாருங்க, எனக்கே தெரியாமல் எவ்வளோ வச்சிருக்கு, பதுக்கி வச்சிருக்கான்ட்டு. அதுக்கு இல்லாமல் இதில் நம்ம குட்டி தான் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி. இங்கே பாருங்கள், இது ஒரு விளாகாக தான் எடுத்து போட முடியும், அவ்வளோ வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், நான் ஒன்று பிடிச்சிட்டேன். இது சில்வராக தான் வளருதுன்னு நினைக்கிறேன். இது பலூன் மொழியா காய்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள், பலூன் மொழி குட்டியான்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா இப்படி தான் வந்துடுறேன். இப்போ அழகான உங்களுக்கு ஒரு குட்டி காமிக்கிறேன். மேலாப்பில் தான் இருக்குது, பிடிச்சிருக்கீங்க காலட்ரா. இது பாருங்க காய்ஸ், தான் அழகான குட்டி. இது ஒரு மேலா ஃபீமேலாக எனக்கே தெரியல, குட்டியாக தான் இருக்குது. மேலா ஃபீமேலாம் பார்த்து சொல்லுங்கள். இது மேலா ஃபீமேல் எனக்கே தெரியல, ஆனால் அது குட்டி போடும். இங்கே பாருங்கள், இது பாசா மாதிரி தான் இருக்கும். ஆனால் குட்டி அடியில் எக்கச்சக்கமாக இருக்கும். இது அப்புறமா ஒரு விளாக் நாளைக்கு எடுத்து போடுறோம். நாளைக்கு தண்ணி மாற்றும் போது உங்களுக்கு ஒரு விளாக் போடுறோம். இங்கே பாருங்க, இது என்னதுன்ட்டு எனக்கே தெரில, வச்சுருக்கேன் அன்னத்தையும். இதுக்குள்ள பிடிச்சி கட்டுறான் பாப்பா. இதுக்குள்ள ஒரு பெரிய அனகொண்டா பாருங்க. இப்போ ஒரு பெரிய மீன் மாட்டும் காய்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய அனகொண்டா காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய அனகொண்டா காமிக்கிறேன். அனகொண்டா இருக்கு இங்கே பாருங்க, நான் காமிக்கிறான். இங்கே அனகொண்டா காணும், இங்கே ஓடி இருக்கான். என்ன காய்ஸ், இங்கே தான் இருக்குது. இதான் என் தம்பியே சொல்லி கூப்பிடுவேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் குருவியை காட்டுறேன். காய்ஸ் புறா லூசுக்கு புறா அமைதியா காய்ஸ், காட்டுப்புறா வந்திருக்கு நம்ம இதுக்குள்ள. காய்ஸ், காட்டுப்புறா வந்திருக்கு நம்ம இதுக்குள்ள. ஐயோ பறந்துருச்சு காய்ஸ். இது நம்மளுக்கே தெரியாது, காட்டுப்புறா நம்ம இதுக்குள்ள வந்துருக்கு. நம்ம செடியும் தான் வளர்க்குறோம். இது நான் என் ஃபோனில் எடுத்திருக்கேன். அவர் ஃபோனில் நான் ரிப்ளை பண்ணி விட்ருவேன். அவரு இந்த எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணி விடுவார். ஹலோ காய்ஸ், சாரி கொஞ்சம் வெறி ஆகிட்டேன். புறானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு குருவி கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, தருவான்னு நினைக்கிறேன். நீங்கள் காட்டுறேன். அதெல்லாம் ஆப்ரிக்கன் இதெல்லாம் இருக்குது. ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இல்லைங்க, பிளர்ராக இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. தெரியுதா? கால் வேற கொதிக்குது காய்ஸ். அந்த அனகொண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வருங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கொஞ்சமாச்சும் லைக்கை போட்டு விட்ருங்க ப்ளீஸ். அப்புறம் ஃபஸ்ட் வீடியோ இந்த பாருங்க, இந்த மீன் தான் ஃபிஷ். இங்கே பாருங்க, இது என் தம்பி. அது அனகொண்டா அங்கிட்டு தான் கைஸ் ஓடுது. அவனை பிடிக்க முடியும் கைஸ். இது ஒரு பட்டுவா விளாக் எடுத்து போடுறோம்.
நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். இல்லை மதியானமே அப்லோட் பண்ணிடுறோம். பாய்.